தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ பிரதன் சபை புதுக்கோட்டையில் உள்ள மூப்பர்கள், ஊழியர்கள், உதவிக்காரர்கள், விசுவாசிகள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் சார்பாக எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. அந்த அழைப்பின் பேரில் ஐயா வின்சென்ட் ஐயா என்னை அழைத்ததற்காக அவர்களுக்கும் சபையின் சார்பாக என்னுடைய சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இன்றைய நாளில் ஆரம்ப நாட்களில் இருந்த திருச்சபையினுடைய குணாதிசயங்களை நாம் இன்றைய நாள் செய்தியாக நாம் சிந்திக்க போகின்றோம். ஆதி திருச்சபையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு இக்காலத்தில் பின்பற்ற வேண்டிய முக்கியமான செய்திகள் என்ன, இதை பற்றி தான் உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். சரி, நாம் வேதத்தில் பல திருச்சபைகளை பார்க்கிறோம். சரியா? நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதை பற்றி தான் நாம் பல நேரங்களில் நம்ம படித்து வருகிறோம். ஒவ்வொரு திருச்சபைக்குமே ஒவ்வொரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமா நம்ம வேதத்துல படிக்கும்போது முதலான திருச்சபை எது அப்படின்னா எருசலேம் திருச்சபை. இப்ப எருசலேம் திருச்சபைக்கு அடையாளம் என்ன? நிறைய அடையாளங்கள் உண்டு. குறிப்பாக அவர்கள் ஜெபத்தில் நல்ல உறுதி உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. ஆரம்ப நாட்கள்ல அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்கலாம். அதுபோல பிலிப்பிய திருச்சபை, நீங்கள் அந்த சபையை நீங்கள் பார்த்தால் அவர்கள் பாடுகளுக்கூட சென்றார்கள். ஸோ பாடுகளை சகித்த அனுபவித்த சபை. அதுபோல நாம் எல்லா வாரமும் படித்து வருகிற தெசலோனிக்கே சபையை பார்த்தால் அவர்கள் எவ்வாறு அறியப்படுகிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய பொறுமை. ஸோ இதை பற்றி நாம் சிந்திக்கிறோம். அதே போல ரோமாபுரி திருச்சபை பார்க்கும்போது அவருடைய விசுவாசம் உலகமெங்கும் பேசப்பட்டது. அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வைத்திருந்த அந்த விசுவாசம் உலகம் முழுவதும் பேசப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ இது போல அநேக திருச்சபைகளை நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். சபை என்றால் என்ன? சபை என்பது ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலிருந்து அவருக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களாக தனியே பிரித்தெடுத்து கூடக்கூடிய அந்த மக்கள் கூட்டம்தான் சபை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியானவராலும் அப்போஸ்தலர்களாலும் நிறுவப்படுகிறதை, உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அங்கே என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் அவர்கள் உறுதி செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாகவும் அன்பில் நிறைவாகவும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த ஆதி திருச்சபை அவர்களுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கிறது. சரியா? ரைட். அப்ப இந்த ஆதி திருச்சபையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய செய்திகள் என்ன? முதலாவது ஒரு 7-8 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் கவனத்தோடு நீங்கள் குறிப்பிடுத்தால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். இங்கு மட்டுமல்ல, உங்களுடைய வீடுகளிலும் அந்த வசன பகுதியை, அந்த சபையை குறித்து அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை யோசித்து பார்த்து நாம் ஆவிக்குரிய நிலையில் வளருவதற்கு இது உதவியாக இருக்கு. பொதுவாக நாம் ஒரு சபையை பற்றியோ அல்லது ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு நபருடைய குணாதிசயங்களை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால், பாருங்க, எந்த ஒரு நபருக்குமே 2 பக்கங்கள் உண்டு. அவருடைய வாழ்வில் பல நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். சில வேளைகளில் அவர் சற்று பின்வாங்கி போகக்கூடிய நிலைமையில் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார். ஆனால் வேதம் எதையும் ஒளித்து மறைக்காமல் அல்லது எதையும் மறைக்காமல் அவர்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அவர்களுக்கு நேர்பக்கமும் எதிர்பக்கத்தையும் வேதம் சொல்லுகிறது. எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் ஃபார் அஸ் டு நோ அபவுட் தம் அண்ட் ஆல்சோ ஃபார் த வார்னிங். அவர்கள் செய்த நல்ல காரியங்களை நாம் அறிந்து கொண்டு நாம் பின்பற்றுவதற்கும், ஒருவேளை எதிர்வினை காரியங்கள் செய்வார்களானால் அது நமக்கு எச்சரிப்புக்காகவும் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த ஆதி திருச்சபை விசுவாசிகள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அது நமக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுகிறது, நம்மளை
என்ன செய்யணும்? ஊக்கப்படுத்துகிறது. ஏன்? ஏன்னா அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான். ஏதோ அவர்கள் திடீர்னு வானத்திலிருந்து வந்தவங்க அப்படிலாம் கிடையாது. அவர்களும் உங்களை போன்று என்னை போன்ற சாதாரண நபர்கள் தான். நாம் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அதே போல அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் எவ்வாறு கூடி தேவனை ஆராதிக்கிறோமோ அது போல அவர்களும் தேவனை ஆராதித்திருக்கிறார்கள். நாம் எவ்வாறு ஜெப கூட்டங்கள் நடத்துகிறோமோ, நாம் ஜெபிக்கிறோமோ அதே போல அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஜெபித்திருக்கிறார்கள். நாம் எவ்வாறு சகோதர சகோதரிகளோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அது போல அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்ப நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் ஏதும் இல்லை. வித்தியாசம் அப்படின்னா அவர்கள் கிட்டத்தட்ட 21 நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் 21வது நூற்றாண்டில் வாழ்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அது மட்டுமல்ல, நமக்கு இப்போது கூடுவதற்கு நல்ல பில்டிங் ஹால் இருக்கிறது. பட் அந்த காலங்களில் இந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லை. மற்றபடி நம்மை போன்றதான ஜனங்கள் தான் அவர்கள். சரி, அப்ப அந்த 1வது நூற்றாண்டில் அந்த ஆதி திருச்சபையில் வாழ்ந்த விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? சரியா? எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? செய்திக்கு போயிடலாமா? அப்ப இவ்வளவு நேரம் செய்தி கொடுக்கலையா? சரி, என்னுடைய செய்தியினுடைய டைட்டில் என்ன? ஆதி திருச்சபையினுடைய குணாதிசயம். சரியா? அப்ப இன்றைக்கு புதுக்கோட்டை திருச்சபையில் இருக்கக்கூடிய குணாதிசயம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய நமது குணாதிசயம் மாறணும். அதை நான் முன்னாடியே சொன்னேன். அது எனக்கு உங்களுக்கு எதுக்கு நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள. யாரும் இந்த உலகத்தில் பரிபூர்ணர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவை தவிர. நாம் எல்லோரும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் நமது குறைவை சரி செய்வதற்காகவே வேத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 2 தீமோத்தேயு 3:16 படிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது. அது எதற்கு அப்படின்னு அடுத்த வசனத்துல இருக்கு. அது கடிந்து கொள்ள, உபதேசிக்க, நீதியை படிப்பிக்க, நம்மை சீர்திருத்த இந்த வேத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆதி திருச்சபையார் அவர்களிடம் இருந்த அந்த குணாதிசயங்கள் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது என்ன அப்படின்றத சுருக்கமாக நாம் சிந்திக்கலாம். முதலாவது, இந்த ஆதி திருச்சபையில் இருந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா அவங்களுடைய குணம் இருந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார். இதுதான் முதலாவது குறிப்பு. இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்தார்கள். firm faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்தார்கள். நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் படித்தால், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அப்ப இங்கே ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்தார்கள். காலையில நம்ம சிந்தனையில் நாம் சிந்தித்தோம். என்ன? இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். நிச்சயமாக நமது வாழ்வில் பாடுகள் இருப்பது போல அவர்களுடைய வாழ்வில் பாடுகள் வந்தது. அவர்கள் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு உபத்திரவங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நமது வாழ்வில் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். உண்மைதான். பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? கவலை இல்லாம யாராவது இருக்குமா? அப்படி யாராவது இருந்தா கை தூக்குங்க பாப்போம். அப்படி யாரும் கிடையாது. உங்களுடைய என்னுடைய வாழ்வில் பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவருக்காக வாழும் போது பல சூழ்நிலைகளில் நமக்கு எதிரடையான காரியங்கள் செய்யப்படுகின்றன. இருந்தாலும் நாம் நமது விசுவாசத்தை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் உங்களைப் போல என்னை போல வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசத்தை வைத்திருந்தார். அதற்கு தான் அப்போஸ்தலர் 4:12 வாசித்தோம். என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் ரட்சிக்க கூடியவர், அவராலே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. எனவே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக, இரட்சகராக உறுதியாக அவர்கள் விசுவாசித்தார். எந்த ஒரு மாற்றம் இல்லை, எந்த ஒரு தயக்கம் இல்லை. இயேசுவை அவர்கள் தேவ குமாரனாக அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். பவுலை பற்றி நமக்கு தெரியும். பவுல் ஒரு காலகட்டத்தில் யூத மார்க்கத்தை பின்பற்றி போனவர்.
யூத கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தியவர். அவர் விசுவாசிகளை உபத்திரவப்படுத்தியவர், துன்பப்படுத்தியவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் மனமாற்றம் அடைந்தார். அப்படி மனமாற்றம் அடையும் போது 2 கேள்விகளை ஆண்டவரிடம் கேட்கிறார். லார்ட், ஹூ யூ ஆர்? ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? வாட் யூ வாண்ட் மீ டு டு? அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. 2வது பதில், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என் சித்தத்தை செய்ய வேண்டும். அப்படி என்றால் நீ என் ஊழியத்தை செய்ய வேண்டும். அதை பவுல் நிறைவேற்றினார். பவுல் உடனடியாக ரட்சிக்கப்பட்டவுடன் அவர் தாமதமின்றி தமஸ்குவில் இருக்கக்கூடிய ஜெப ஆலயத்துக்கு போறார். அங்கே ஜெப ஆலயத்துக்கு போய் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன போதிக்கிறார், என்ன பிரசங்கிக்கிறார்? இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார் என்று நான் வாசிக்கிறோம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தார். அவரே உண்மையான தேவகுமாரன் என்று அவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அப்ப இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசம் வைக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு நிறைய உதாரணங்கள், த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வீரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பல பட்டியல்கள் அதுல வருது. நோவா, அவர் பயபக்தியுள்ள விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிறார். அவர் காணாதவைகளை எச்சரிப்பாக பெற்று அவர் பயபக்தியின் விசுவாசத்தை அவர் காண்பித்தார். ஆபேல் தன் சகோதரனை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். அடுத்து ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் சாராள், இப்படி எல்லோரையும் நான் பார்த்து வருகிறோம். அவர்களுடைய விசுவாசம் தேவன் மீது இருந்தது என்று நான் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது தான் இன்ன இடத்திற்கு போக வேண்டும் என்று தெரியாமல் இருந்தும் அவர் விசுவாசத்தோடு அவர் சென்றார். அப்ப முதல் குணம், இந்த ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்தார். இயேசுவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரே இரட்சகர் என்று அறிந்து அவர்கள் மற்றவர்களுக்கும் அதை போதித்தார்கள். அப்ப நீங்களும் நானும் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்வில் பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள், எதிரான காரியங்கள் நடந்தாலும் நாம் கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போகக்கூடாது. அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. firm அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. firm faith in Jesus Christ. 2வது, இந்த ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் அவருடைய குணம் என்ன அப்படின்னா, they obey to God's word அல்லது obedience to the word of God. அவர்கள் வேத வசனத்திற்கு, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இதுதான் 2வது குணம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுங்க, எல்லோருக்கும் தெரிந்த பகுதி தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், யாராவது வாசிக்கலாமா? எஸ், ஆதி திருச்சபையார் வேத வசனங்களை கவனமாக படித்தார்கள். நல்லா கவனிங்க. ஆதி திருச்சபையார் தேவன் சொன்ன வார்த்தைகளை, இந்த வேத வசனங்களை அவர்கள் நீங்களும் நானும் எவ்வாறு இன்றைக்கு படிக்கிறோமோ அதுபோல கவனத்தோடு அவர்கள் படித்தார்கள். படித்தால் மட்டும் போதுமா? அவர்கள் படித்ததோடு நிப்பாடிட்டாங்களானா இல்ல. அவர்கள் என்ன படித்தார்களோ, அவர்கள் என்ன கண்டுகொண்டார்களோ அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்த்தார்கள், அதாவது கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். இன்னொரு வார்த்தையில அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தார்கள். அதுதான் கீழ்ப்படிதல். பொதுவாக கீழ்ப்படிதல் என்றால் என்ன? ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ, எதை செய்ய சொல்றாரோ, எப்ப செய்ய சொல்றாரோ அதை அப்படியே செய்வதற்கு பேர் என்ன? கீழ்ப்படி. சில பேர் நம்ம கீழ்ப்படிவோம், இன்னைக்கு செய்ய வேண்டியதை நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு செய்வோம். அதாவது லேட் பிக்கப் அப்படி சொல்றோம் பாருங்க, லேட்டா பண்ணுவோம், ஆனா கீழ்ப்படிவோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு நம்மகிட்ட சொல்லியிருப்பார், ஆனா இன்னைக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? செஞ்சிருப்போம்.
ஆனா வேதத்தின்படி இந்த கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அதற்கு உதாரணம் நல்ல ஆபிரகாமே நல்ல உதாரணம். அவர் ஆண்டவர் அழைத்த போது அவர் உடனடியாக அவர் கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் நோவாவிடம் சொன்ன போது உடனடியாக அவர் கீழ்ப்படிந்து பேழையை செய்கிறார். அப்ப வேதத்தில் உள்ள கீழ்ப்படிதல் என்பது தேவன் என்ன சொல்லுகிறாரோ, நல்லா கவனிங்க, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது. சில வேளைகளை நம்ம ஆண்டவர் சொல்லாததை என்ன செய்வோம், செய்யறோம். அதே போல எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அப்படியே செய்வது, எப்போது செய்ய சொல்லுகிறாரோ அப்போது செய்வது. இந்த மூன்று ரொம்ப முக்கியமானது. எப்பொழுது, எப்படி, ஏன், இதெல்லாம் சரியான முறையில் செய்வதுதான் கீழ்ப்படிதல். சரி, பாதி திருச்சபையார் வேத வசனத்தை கவனமாக படித்து அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தார்கள். They gave first priority to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுத்தார்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வதுதான் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வு. யாக்கோபு ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கு 1ஆம் அதிகாரத்தில். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்கள் மூலமாயும் இருங்கள். You should be doers of the word, not only hearers. வசனத்தை நாம் கேட்கிறோம், கேட்டால் மட்டும் போதும் என்று அல்ல, கேட்ட வசனத்திற்கு நான் செவி சாய்க்க வேண்டும், அது என்னோடு பேச வேண்டும், எனக்குள் கிரியை செய்ய வேண்டும். சரி, இப்ப நம்ம வாசித்த வசனத்துக்கு நீங்க வாங்க. அப்போஸ்தலர் 2:42 நம்ம வாசித்தோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பமிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் என்ன செய்தார்களா, உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப அவருடைய கீழ்ப்படிதலுக்கு இதுவே நல்ல எடுத்துக்காட்டு. அவர்கள் தேவ வசனத்திற்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு இதுவே நல்ல அடையாளம், நல்ல உதாரணம். எப்படி? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்து நின்றார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், அவர்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தோடு வாழ்ந்தார்கள், ஐக்கியம் இருந்தது. அப்புறம் பாருங்க, வாரந்தோறும் அவர்கள் அப்பம் விட்டார்கள், அப்பம் விற்குதல். அப்புறம் ஜெபம், ஜெபம் பண்ணுதல் எப்படி இருந்திருக்காங்க, 4 காரியங்கள்ல அவங்க தொடர்ச்சியா செஞ்சிருக்கிறாங்க. அதுதான், அதற்காகத்தான் இந்த வசனம் என்ன, அவர்கள் தேவ வசனம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். சரி, அப்ப இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, வேத வசனத்தை நாம் தினந்தோறும் படிக்கும். சரியா? முதலாவது படிப்பது மட்டுமல்ல, அந்த வசனங்களை நாம் தியானித்து அதன்படி வாழும். பெரையா திருச்சபையார் அப்போஸ்தலர் 17 இருக்கு. இந்த பெரையா திருச்சபையார் என்ன செஞ்சாங்க, காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்பதை தினந்தோறும் படித்து வேத வசனத்தை என்ன செஞ்சிருக்காங்க, ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அப்ப ஆதி திருச்சபையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது விஷயம், தேவ வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். எப்போது நாம் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ அதுதான் ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியும் போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 3வது குணாதிசயத்துக்கு போலாம். இந்த ஆதி திருச்சபையில் இருந்த 3வது குணம், அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். பெர்சிவியரன்ஸ் இன் பிரேயர். அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அதற்கு நான் வாசித்த 2:42 ஒரு வசனம் இருக்கிறது. அதோடு கூட 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. 1:14, அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் என்ன செய்திருந்தார்கள், தரித்திருந்தார்கள். அப்ப ஆதி திருச்சபையார் அந்த விசுவாசியினுடைய வாழ்வில் ஜெபம் முக்கியமானதாக இருந்தது. அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள், அதாவது இடைவிடாமல் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு அந்த ஜெபிக்கக்கூடிய சிந்தை எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் நிறைய பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது பரிசுத்த ஆவியானவரின் புத்தகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இந்த புத்தகத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறத, செயல்படுகிறத நம்ம பார்க்கலாம். புத்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா இந்த புத்தகம் முழுவதிலுமே பார்த்தீங்கன்னா பல ஜெபங்கள் இருக்குது. சீசர்கள் ஜெபம் பண்ணாங்க,
அப்புறம் ஆதி திருச்சபையார் ஆங்காங்கே அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். தனிப்பட்ட நிலையில அவங்க ஜோமன் இருக்காங்க, ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார். இதெல்லாம் நாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கலாம். சரி, அப்ப அப்போஸ்தலர் 1:14 படி அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் பாருங்க. நாம் ஜெபிக்கும் போது தேவன் செயல்படக்கூடியவரா இருக்கிறார். சோ எனவே ஜெபம் முக்கியம். அப்ப நமது வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவ வசனத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். பாருங்க, நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் செயல்படுவார். நம்ம ஜெபிக்கல அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? செயல்பட மாட்டார். எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கீங்க ஜெபம்னு சொன்னதுனால. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் செயல்படுவார். அதற்கு நல்ல உதாரணம் அப்போஸ்தலர் 12. பாருங்க, சாத்தான் பல வேளைகளில் நம்மை அடக்கி ஆள முயற்சி செய்கிறான். நம்மளை டிஸ்கரேஜ் பண்ண விரும்புறான். என்ன, நீலாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? நீலாம் பரிசுத்தமா வாழ முடியுமா? நீலாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு இந்த 12ஆம் அதிகாரம் உதாரணம். என்ன நடக்குது பாருங்க, நல்லா கவனிங்க. எப்படி ஆரம்பிக்குது? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்குறார். சரி, அந்த துன்பத்தை எவ்வாறு கொண்டு வந்தான்? சாத்தானும் செயல்படுகிறான். நல்லா கவனிங்க. ஆனால் தேவனுடைய செயல்பாடு சாத்தானுடைய செயல்பாட்டை காட்டிலும் சிறந்தது. தேவனுடைய செயல்பாடு சாத்தானுடைய செயல்பாட்டை முறியடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? ஜெபம். அப்ப சாத்தான் என்ன செயல்பட விரும்புகிறான், எவ்வாறு செயல்பட விரும்புகிறான் என்று கேட்டால், அவன் சபையிலே உபத்திரவத்தை, துன்பத்தை கொண்டு வருகிறான். அது மட்டுமா? 2வது வசனம், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்கிறார். அடுத்த வசனம், பின்பு என்ன செய்கிறார்? அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கண்டு அவன் பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்து பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில போடுறார். அப்ப எத்தனை விஷயம் நடக்குது? 3 விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, சபையில துன்பத்தை, உபத்திரவத்தை கொண்டு வருகிறார். இப்ப நமக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை வந்தாவே நம்ம என்ன செய்வோம்? என்ன இப்படி நடந்துருச்சே, ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு? சரியான பயம். ஒரு சாதாரண ஒரு சிறிய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண முடியல. ஆனா இவங்க பாருங்க, சபைக்கு அவன் உபத்திரவத்தை கொண்டு வந்தான். அன்றைக்கு பயங்கரமான உபத்திரவம் ஆண்டவருடைய நாமத்திற்காக. ஆண்டவருடைய நாமத்தை வெளியே பிரசங்கிக்க கூடாதுன்னு பேதுரு மற்ற அப்போஸ்தலருக்கு தடை விதிச்சாங்க. இருந்தாலும் அவர் பயப்படல. தேவாலயத்துக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றார். அவங்க வராங்க, தேவாலயத்துக்கு முன்னாடி நின்று பேசக்கூடாதுன்னு சொன்னமே அப்படின்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க பயப்படல. சரி, இப்ப சாத்தான் சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்க ஆரம்பிக்கிறான். அவர்களுடைய வாழ்வில் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வருகிறான். அடுத்து, அந்த சபையை அல்லது சபையில நல்ல தலைவர்களாக இந்த 2 பேர் இருந்தாங்க. யார் யாரு? ஒன்னு யாக்கோபு, 2வது பேதுரு. நல்ல தலைவர்கள். இப்ப நமது சபைகளை கூட நம்மை நடத்துவதற்கென்று ஊழியர்கள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நம்மை ஆவிக்குரிய பாதையில் அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த தேவனுடைய மந்தையை, தேவனுடைய சபையை சரியாக கண்காணிப்பு செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நல்ல மாதிரிகளாக, முன் உதாரணம் உள்ளவர்களாக, ஆத்தும பாரம் உள்ளவர்களாக, அவர்களை தவறான போதனையில் இருந்து காப்பாற்றும்படியாக சபையில் உள்ள ஊழியர்கள், மூப்பர்கள் எல்லாம் பிரயாசப்படுகிறார். சரி, இங்கே பாருங்கள். அப்ப யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபும் பேதுருவும் அன்றைய நாட்களில் சபையை நடத்தி வந்த நல்ல தலைவர்களாக இருந்தாங்க. இப்ப இந்த தலைவர்கள் இல்ல. நல்ல தலைவர்கள் சபையை நல்ல பாதுகாத்தாங்க. சபை ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டு போனாங்க. நல்ல உதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவர்களை இவர்கள் பின்பற்றி போனார்கள். ஆனால் இப்போது அவங்க 2 பேருமே என்ன இல்ல. ஒருத்தர் பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டு விட்டார். அடுத்த தலைவர் பேதுரு எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்க, சிறைச்சாலையில். அப்ப உண்மையிலே அவங்க கவலைப்படுவாங்களா இல்லையா? ஐயோ, இனி எங்களை யார் நடத்துறது? யார் எங்களை பராமரிப்பது? யார் எங்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவது?
யார் எங்களை கண்காணிப்பு செய்வது? நிச்சயமாக அவர்களுக்கு கலக்கம் இருந்தது. அப்ப சாத்தான் இது போல நமது வாழ்வில் பல இடர்பாடுகளை, பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை என்ன செய்ய பார்க்கிறார்? அமுக்கி வைக்க பார்க்க, அல்லது நாம் எழுந்து பிரகாசிக்க கூடாதபடிக்கு பல தடைகளை நமது வாழ்வில் கொண்டு வருவோம். ஆனா என்ன நடந்தது பாருங்க, வசனம் 5வது வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் பாத்தீங்களா, சபையார் அவருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். கவனிச்சீங்களா? அப்ப சாத்தான் அவன் செயல்படக்கூடிய விதம் இருக்கிறது. இப்போது சபையார் யாவரும் ஒரே மனதோடு ஊக்கத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறார், அவர் செயல்படக்கூடிய தேவன். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல செயல்படாததற்கான காரணம் என்ன? நம்ம ஜெபம் பண்றது இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறது இல்லை. ஆனால் இந்த சபையார் ஆண்டவரை நோக்கி ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்தார். என்ன நடந்தது? ஆண்டவர் இப்போது செயல்பட தொடங்கினார். எப்படி செயல்பட்டார்? வசனம் 8, 9, 10 போன்ற வசனங்கள் வாசிக்கிறோம். பேதுரு சிறையிலிருந்து என்ன செய்கிறார்? வெளியே வந்தார். கவனிச்சீங்களா? அப்ப தேவன் எப்போது செயல்பட்டார்? அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்த போது அவர் செயல்பட்டார். அவருடைய செயல்பாடு என்ன? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுரு என்ன செய்கிறார்? வெளியே வருது. அப்ப மூன்றாவது, இந்த ஆதி திருச்சபையார் அவர்களிடம் இருந்த மூன்றாவது குணம், அவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார். அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, நம்முடைய தனிப்பட்ட சபை ஜெபத்தில் தவறாமல் நாம் கலந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவன் அங்கே செயல்படக்கூடியவராக. நான்காவது, ஆதி திருச்சபையில் இருந்த இந்த விசுவாசிகளுடைய நான்காவது குணம் என்ன அப்படின்னா, அவர்களிடம் அன்பு மற்றும் ஐக்கியம் இருந்தது. சரியா? ஒண்ணு என்ன சொன்னேன்? அவர்கள் கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்தார். இரண்டாவது என்ன படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார். they obeyed to God's word. மூன்றாவது, அவர்கள் ஜெபத்தில் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தார்கள். அப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவர் செயல்படுவார் அப்படின்னு சிந்தித்து. நாலாவது, அவர்கள் அன்பு மற்றும் ஐக்கியம் உள்ளவங்களா இருந்தாங்க. என்ன ஆதார வசனம்? முன்பு நான் படித்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரமே அதற்கு நல்ல ஆதாரமான வசனம். என்ன நடந்தது பாருங்க. இந்த ஆதி திருச்சபையார் ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்தார். ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்தார்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவிகளை செய்தார்கள். கவனிங்க அந்த பகுதியை. அப்போஸ்தலர் 2:44 இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகள், ஆஸ்திகள் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தாங்க. ஒரு மனம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, கபடமில்லாத இருதயம் இருந்தது, தேவனை துதித்தார்கள், மக்களிடம் தயவை பெற்றிருந்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அப்ப இவர்களுக்குள் அன்பு மற்றும் ஐக்கியம் இருந்தது. சோ ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தினார்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தார்கள், தங்களுக்கு இருந்தவைகளை மற்றவர்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து நமது தேவைகளை பகிர்ந்தளிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு மனமாய் வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். we need unity. ஒரே சிந்தை, ஒரே மனம் நமக்கு தேவை. தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியுள்ள இருதயத்தோடு வாழ ஆண்டவன் நம்மை அழைக்கிறார். அப்ப இந்த ஆதி திருச்சபையார் அன்பு மற்றும் ஐக்கியத்தோடு வாழ்ந்தார். பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து, பிரதர் நான் உங்களை அன்பா இருக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். தமிழ் தானே சொன்ன, புரியுதான் நான் சொல்றது? பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கை கொடுங்க, நான் உங்களோட ஐக்கியமா இருக்கேன், உங்களை அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லுங்க. முரியஸ் என்பதற்கு யாரும் இல்லை, நம்ம மதியழகன் என்பதர் இருக்காரு. இந்த பக்கம் யாரும் கொடுக்கல, எல்லாம் கொடுத்துட்டீங்களா? வெறும் கை மட்டும் கொடுக்கறது இல்ல, சொல்லுங்க. அதாவது சகோதரரே, சகோதரியே, உங்கள்கிட்ட
நான் அன்பா இருக்கேன், ஐக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ரைட், இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. அப்ப நான்காவது குணம் அன்பு மற்றும் ஐக்கியம் அவர்களுக்கு இருந்தது. ஐந்தாவது, இந்த ஆதி திருச்சபையில் இருந்த அடுத்த ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா சுவிசேஷம் அறிவித்தல் இருந்தது. சரியா, சுவிசேஷம் அறிவித்தார்கள். 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 5:42. இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள். இந்த ஆதி திருச்சபையினர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை தைரியமா அறிவிச்சாங்க. They preach boldly, very boldly. அவர்கள் தைரியமாய் அறிவித்தார்கள். எப்படி? அவர்கள் தங்கள் சாட்சியின் மூலமாக, அவர்களுடைய போதனைகளின் மூலமாக மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார்கள். ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லி சென்ற அந்த பிரதான கட்டளை இது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 இருக்கு. நீங்க உலகம் எங்கும் போங்க, சகலருக்கு நீங்க என்னை பற்றி சொல்லுங்க, சீசராக்குங்க, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க, என் சீசர்களா மாற்றுங்க. அவர்கள் பின்பதாக அவர்கள் மற்றவர்களை சீசர்களாக மாற்றுவார். அப்ப அவர்களுடைய வாழ்வில் சுவிசேஷம் அறிவித்தல் இருந்தது. அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, தினந்தோறும், கவனிச்சீங்களா, எவ்ரிடே, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் எப்படியா இடைவிடாமல். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இடைவிடாமல் என்ன செய்யுங்க. அதுக்கு ஆங்கில வார்த்தை இருக்கு, pray without ceasing. அந்த சிந்தை இல்லாம இருந்துடக்கூடாது. அப்படித்தான் இங்க. அப்ப அவர்கள் தினந்தோறும் இடைவிடாமல் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எப்படி? அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக, அவர்களுடைய உபதேசத்தின் மூலமாக. பாருங்க, ஆண்டவர் நம்மை நிருபங்கள் என்று அழைக்கிறார். நம்ம எல்லாரும் யாரு? நிருபம். நடமாடும் தேவாலயம் நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார். இப்ப நிருபம் எதுக்கு? நிருபம் எதுக்கு? இப்ப நிருபங்கள் இருக்கா? வாசிக்க. அப்ப உங்களை பார்க்கும்போது நான் ஆண்டவரை வாசிக்கிறேன், ஆண்டவரை பார்க்கணும். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரால் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறோம். முப்பு இந்த பூமிக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா என்ன? அது என்ன செய்யும்? அது சுவை கொடுக்கும். நாம் வெளிச்சமா இருக்கிறோம். மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய பாதையை, வெளிச்சத்தை நாம் காண்பிக்க வேண்டும். நாம் கொடிகளாக இருக்கிறோம். அந்த விதத்தில் தான் இந்த வார்த்தையும் வருது. என்ன வார்த்தை? நாம் நிருபங்கள். நம்மை மற்றவர்கள் வாசிக்க வேண்டும். அப்ப எவ்வாறு இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க முடியும்? நாமே நற்செய்திகளாக இருக்க வேண்டும், நாமே சுவிசேஷமாக இருக்க வேண்டும். என்னை காண்பவர்கள், நம்மை காண்பவர்கள் நமது வாழ்வின் மூலமாக, நமது வார்த்தைகள், நமது செயல்பாடுகளின் மூலமாக கிறிஸ்துவை அவர்கள் அறிய வேண்டும். ஆறாவது, ஆதி திருச்சபையில் இருந்ததான ஆறாவது குணம், they lived holy life. பரிசுத்த வாழ்வு அவர்கள் வாழ்ந்தார்கள். பரிசுத்த வாழ்க்கை இருந்தது. ஆதி திருச்சபையினர் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். அப்படி என்றால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார். அவர்கள் பாவத்தை விட்டு விலகினார்கள். தேவனுக்கு பிரியமானவற்றை அவர்கள் செய்தார்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 ஆண்டவர் சொல்றார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து தனியே பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை உலகத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை நாம் வாழ்வது அவசியம். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். சோ பரிசுத்தமாக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவர் சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏழாவது, அவர்களிடம் இருந்த அந்த குணாதிசயம் என்ன அப்படின்னா, ஹியூமிலிட்டி அல்லது ஹம்பிள் அண்ட் சர்வீஸ். தாழ்மை மற்றும் சேவை அவங்ககிட்ட இருந்தது. தாழ்மை அவங்ககிட்ட இருந்தது. ஆண்டவருக்காக அவங்க சேவை செய்தாங்க.
இப்ப இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில் மார்க் 10:45 பாத்தீங்கன்னா, மார்க் இயேசுவை எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, அதாவது பாடுபடக்கூடிய ஒரு ஊழியக்காரராக, ஒரு அடிமையாக, ஊழியக்காரன் தாசனாக காண்பிக்கிறார். அப்படி காண்பிப்பதால் மார்க் இயேசுவை பத்தி என்ன சொல்றாரு? மார்க் 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவிடம் தாழ்மை இருந்தது. Son of man has come not to be served but to serve. அவர் எனக்கு மற்றவர்கள் வேலை செய்யணும், சேவை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ஒருபோதும் அவர் நினைச்சதில்லை. அவரே சேவை செய்ய விரும்பினார். அவருடைய தாழ்மைக்கு அவரே மிகச்சிறந்த உதாரணம். யோவான் 13 அங்க என்ன இருக்கு? இயேசு தன்னுடைய சீசருடைய பாதங்கள் என்ன செய்கிறார்? கழுவு. அவர் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பதற்கு அந்த அரைக்கச்சை நல்ல ஒரு உதாரணம். He is ready to serve. அவர் சீசர்களுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மையோடு இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2 காலையில கூட நம்ம சிந்தித்தோம். 2:5-8 வரையில பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let this mind be in you which also was in Jesus Christ. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது? அது மேட்டுமையான சிந்தை இல்லை, அது தாழ்மையின் சிந்தை. அவர் தாழ்மையோடு இருந்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் மனித சாயலானார். தம்மை தாமே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பெருமையாக எண்ணாமல் அவர் தம்மையே தாழ்த்தினார். எதுவரைக்கும்? அதாவது சிலுவை வரைக்கும், மரண பரியந்தம் வரைக்கும் தம்மை தாழ்த்தினார். அப்ப தாழ்மைக்கு இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணம். எனவே இந்த ஆதி திருச்சபையார் மனத்தாழ்மையோடு வாழ்ந்தார். ஒருவருக்கொருவர் சேவை செய்தார்கள். அவர்கள் தங்களை விட மற்றவர்களை மேலானவர்களா எண்ணினாங்க. அந்த ஒரு சிந்தை நமக்கு வேண்டும். இப்ப கிறிஸ்துவின் சிந்தை நான் சொன்னேன் இல்லையா? பிலிப்பியர் 2:5 நீங்க படிச்சீங்கன்னா, அவர் தன்னை குறித்து நினைக்காமல் பிறரை குறித்து அவர் சிந்திக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. பிதாவை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய சிந்தை அவருக்கு இருந்தது, பெருமையின் சிந்தை இல்லை. அப்ப இந்த ஆதி திருச்சபையார் ஒருவரை ஒருவர் மேன்மையாக, மேலானவர்களாக அவர்கள் எண்ணினார்கள். அப்ப நீங்களும் நானும் மனத்தாழ்மையோடு வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் இருக்கு. ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ வேலைக்கு. நாம் மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5 ரொம்ப அருமையா சொல்றார், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன செய்யுங்க? அணிந்து கொள்ளுங்கள். எடுங்க 1 பேதுரு 5 போவாங்க. 1 பேதுரு 5 வசனம் 5 படிங்க. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். போதும். நீங்க கொலோசியர், எபேசியர்ல படிச்சீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. என்ன? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புட் ஆஃப் தி ஓல்டு மேன் அண்ட் புட் ஆன் த நியூ மேன். அதே போல நாம் எவைகளை அணிந்து கொள்ள வேண்டும்? இங்க நான் வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? நாம் பெருமையோடு இருந்தால் தேவன் அதற்கு எதிர்ப்பாளராக இருக்கிறார். தேவன் அதை எதிர்க்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் உயர்த்த விரும்புகிறார். அடுத்த வசனம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க? அடங்கியிருங்க. அப்ப ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் அவர்கள் மனத்தாழ்மையோடு ஒருவருக்கொருவர் சேவை செய்தார். நமக்கென்று ஆண்டவர் திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று உடைமைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அது எதுக்கு? இட் இஸ் டு சர்வ் காட். அது தேவனுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக தேவனுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நாம் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கடைசியாக முடிச்சிருவோமா?
எல்லாரும் சிரிங்க பார்ப்போம். இப்பதான் கொஞ்சம் சிரித்த முகம் வருது. பரவாயில்ல, செய்தியை முடிக்க போறாரு. முடிச்சிருவோமா? எட்டாவது, ஆதி திருச்சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எட்டாவது விஷயம் என்டியூரிங் பெர்சிக்யூஷன்ஸ். துன்பங்களை சகித்தவர்களா இருந்தாங்க, துன்பங்களை சகித்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை யாராவது வாசிங்க. நம்ம ஏற்கனவே 42 படிச்சோம், 41 படிங்க. அவருடைய நாமத்துக்காக, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்காக அவர்கள் அவமானம் அடைவதற்கு, ஆண்டவருக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு நாங்கள் பாத்திரர்கள். எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவருக்காக உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய வாழ்வில் அவமானம் வந்தாலும் அதை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் அதற்கு நாங்கள் பாத்திரர்கள். என் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே இந்த உலகத்தில் இருந்த போது அவர் எனக்காக எங்களுக்காக அவமானப்பட்டார். அவர் பதில் வையல, பாவம் செய்யல, மற்றவர்களை பயமுறுத்தல. அவர் தாழ்மையோடு அந்த பாடுகளை எடுத்துக்கொண்டார். எனவே நான் அவர் நிமித்தமாக அவருக்காக அவமானம் அடைவதற்கு கூட நான் பாத்திரன் என்று எண்ணுகிறேன், நான் வெட்கப்படல அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப பாருங்க, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போனாங்க. அப்ப ஆதி திருச்சபையினர் தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக பல துன்பங்களை சகிச்சாங்க. பாருங்க, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், பாடுகள் ஆண்டவர் நிமித்தமாக நமக்கு வருகிறது. அதிலே 1 பேர் ரொம்ப அருமையா சொல்றார், நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டால் அது தேவனுடைய பார்வையில பிரீதியாக இருக்கு. ஆனால் நீங்கள் தீமை செய்து பாட அனுபவித்தால் அதுல எந்த ஒரு நன்மையும் இல்லை, அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஒருவர் நிச்சயமாக ஒரு தவறு செய்யும் போது, தீமை செய்யும் போது அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு துன்பம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் ஆண்டவருக்காக பாடுபட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நாம் நன்மை செய்து பாடுபட்டால் அதுவே தேவனுடைய பார்வையில் அது பிரீதியாக இருக்கும். அப்ப ஆதி திருச்சபையினர் தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக பல துன்பங்களை அனுபவிச்சாங்க. அப்படி அனுபவிச்சாலும் விசுவாசத்தை விட்டு விலகாமல் அவர்கள் உறுதியோடு இருந்தாங்க. நீங்களும் நானும் அவருக்காக துன்பங்களை தைரியமாக சகிக்கணும். அதைத்தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாமத்துக்கு தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அவர்கள் சந்தோஷமா புறப்பட்டு போனாங்க. அப்ப இன்றைக்கு இந்த ஆதி திருச்சபையினுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறை நமக்கு நல்ல மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதமே நமக்கு கற்றுக்கொள்ளுகிறது. அப்ப இந்த வேதத்திலிருந்து ஆரம்ப நாட்களில் 1வது நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த திருச்சபைகள், அந்த விசுவாசிகள் நமக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார். எப்படி? அவர்கள் இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் வைத்தார்கள். அவர்கள் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அன்பு மற்றும் ஐக்கியத்துடன் வாழ்ந்தார்கள். சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மனத்தாழ்மையோடு சேவை செய்தார்கள். துன்பங்களை அவருக்காக சகித்து கொண்டார். சரி, இந்த செய்திகள் மூலமாக நாம் பின்பற்றும் போது எவ்வாறு ஆதி திருச்சபை ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வந்ததோ, பிரியமானவர்களாக வாழ்ந்தார்கள், அதுபோல நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவனை பிரியப்படுத்தி நாம் வாழ முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. சபையார் யாவருக்கும் என் அன்பான நன்றிகள். தேவநாமம் மையப்படுவதாக. ஆமென்.